ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஃபோனில் ரெண்டு சிம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நிறைய பேர் இப்போ டுவல் சிம் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வர சாம்சங் ஃபோன் என்ன ரெட்மினாலுமே எல்லாத்துலேயுமே டுவல் சிம் தான் இருக்குது. சம்டைம்ஸ் இப்படி டுவல் சிம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு சிம்மில் கால் பண்ணணும்னா சம்டைம்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும், சிம் ஒன்ல இந்த சிம்மை போட்டிருந்தோம், சிம் டூவில் இந்த சிம்மை போட்டிருப்போம் அப்படின்னு. சில நேரம் நமக்கு என்ன சிம் அப்படின்றதே டவுட்டாக தான் இருக்கும். இதுக்கான ஒரு சொல்யூஷனா நம்மளால நம்மளுடைய ஃபோனில் சிம்க்கு நேம் ஒன்று செட் பண்ணி வைக்க முடியும். அதனால அந்த நேமை வச்சு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்மளுடைய ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சிம்ட நேமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே பாருங்க சிம் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு இங்கே பார்க்கலாம் உங்களுடைய ஃபோனில் எத்தனை சிம் இருக்கு, அதில் எத்தனை சிம் எனேபிள் இருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே சிம் 1 சிம் 2 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ரெண்டுலையுமே நேம் கொடுப்பட வைக்கல. ஸோ இதனால எனக்கு கால் பண்ணுறப்போ இந்த சிம்னு கண்டுபிடிக்கிறதுல டவுட்ஸ் வரலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதில் உங்களுக்கு தேவையான நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சிம்ட மேல் அப்படி கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு எடிட் நேம் அண்ட் ஐக்கன் அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே உங்களால் நேமை டைப் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு நேம் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு ஐக்கன் ஒன்று என்னால் செட் பண்ண முடியும். செட் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுப்பேனா இருந்தால் அந்த நேம் சிம்முக்கு ஆட் ஆகிரும். ஸோ இப்படி எனக்கு தேவையான நேம் இந்த இடத்துல போட்டு வச்சுக்க முடியும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கால் பண்ணும் போதும் சரி, உங்களுக்கு கண்டெக்டில் செக் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களால் சிம் நேம் சேஞ்ச் பண்ண நேம் தான் உங்களுக்கு காட்டும். ஈஸியாக இந்த சிம்மில் நீங்கள் கால் பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே உங்கள் ஃபோனில் சிம்ட நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதாவது சிம் மேனேஜரில் சிம்ட நேமை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலை நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைப்பீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ.